கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் என்பது கண்ணதாசரின் பொருளுள்ள வரிகள். மூன்றாவதாக, பெரும் கோவில்களில் அலங்காரங்களை பார்த்து பழகிய நாம் மனிதரில் கடவுளை பார்க்கும் இதனால் வானக தந்தையே, நீ மக்களை பேணி பராமரிப்பது மட்டுமல்ல, அரவணைக்கும் அது பேரன்பினால் பாவத்திலிருந்து அவர்களை விடுவிக்கின்றேன். நீயே அவர்களை தலையாகி கிறிஸ்துவிடம் இடையாக கூட்டிச் செல்கின்றேன். ஏனெனில் பாவக்கரை படைத்த மனிதர் திருமுழுக்கு ஊற்றில் இறங்கி கிறிஸ்துவோடு இழந்து அவரோடு உயிர்த்து அவரது உடலின் உறுப்புகளாக மாறவும் நிறை வாழ்வுக்கு உரிமையாளராக திகழவும் இறக்கமாய் திருவிடமாயே. எனவே ஆண்டவரே, இத்தண்ணீரை ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தியருளும். எங்கள் மீதும் இக்கோவிலின் சுவர்கள் மீதும் தெளிக்கப்படும் இத்தண்ணீர் கிறிஸ்துவில் எங்களை தூய்மையாக்கி தூய ஆவியின் கோவிலாக மாற்றுகின்ற திருமுழுக்கின் அடையாளமாக இருக்கின்றது. இக்கோவிலில் பக்தி சிறப்புடன் கொண்டாடப்படும் திருச்சடங்குகளில் பங்கு கொள்ளுகிற நாங்களும் எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவரும் விண்ணக இயேசுவுக்கு ஒரு நாள் வந்து சேர அருள் கூறுகிறாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். எல்லாம் இறைவான் தண்ணீர் வழங்கல அதை உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கிலே இசை வழியாக கற்பித்தேன். இந்த உப்பை பரிமன்புடன் ஆசீர்வதித்தருட உண்மை காண்மையாக வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இத்தண்ணீர் கழிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் காப்புகள் அனைத்தும் தோல்வியிட செய்வதாக. மேலும் தூய ஆவியார் எழுந்தருளி எங்களை இடையாக காத்தருள வேண்டும் என்றும் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உண்மை கொண்டாடுகிறோம். நம்முடைய பங்கின் முன்னாள் பங்கு அருட்பெருவின் துணைத் தலைவர் பரல்கா பாலராஜ் அவர்களும் இந்நாள் துணைத் தலைவர் திருவாளர் வள்ளல் செபஸ்டியான் அவர்களும் இணைந்து அந்த கல்வெட்டை திறக்க அன்புடன் அழைக்கின்றேன். இரண்டாவதாக இந்த ஆலயத்தில் பங்கு அருட்பணி பேரவை அடுத்ததாக நமது பங்கு அருட்பணி பேரவை முன்னாள் துணைத் தலைவர் திருவாளர் பரல்கா பாலராஜ் அவர்கள்
முடிச்சுட்டு எல்லாரும் பாருங்க. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. Thanks. நல்லா சிரிச்சிருங்க, சிரிச்சு. இந்த பகுதியின் மாமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த ரிப்பனை வெட்டி நம்முடைய ஆலயத்தை திறந்து வைத்து நம்மை ஆசீர்வதிக்க இருக்கிறார். அருள் தந்தையர்கள் அமர்வர்கள் ஆலயத்திற்கு வந்து அமர்ந்து கொள்ளலாம். இறை மக்கள் தரையில் அமர்ந்து வருகை பாடல் ஆரம்பிக்குமாறு வருகை பாடல் ஆரம்பிக்கலாம். வரலாறு பேசு. ஆரம்பிச்சது யாரு?